அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 2025 ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைவாக அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சந்திரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நுழைகிறார். அங்கு ஏற்கனவே சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக பெற்றிருக்கிறார். சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு அமோகமான வளர்ச்சியையும் எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது கர்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருக்கிறார். பொதுவாக வக்ர இயக்கங்கள் குருவை பாதிக்காது என்பதால் தொழில் ஸ்தானம் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. தனியும் 7இல் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனுடன் இணைந்து ஜென்மராசியை பார்ப்பதால் எடுத்த காரியம் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி உண்டு. ஆனால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது சாதகமற்ற அமைப்பில்தான் வலம் வருகின்றன. ராகு வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் கேது குடும்பஸ்தானத்திலும் நிலை கொண்டிருப்பதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை செய்வதற்கு முன் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த வேளையில் தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பில் விரயஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார் செவ்வாய். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக அற்புதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வலம் வருகின்றன. குறிப்பாக ராகுவை தவிர மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்த்த குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண பாக்கியம், உத்தர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். ஆடம்பர செலவுகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது சிக்கனமாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது. புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழல் முழுமையாக இந்த தருணத்தில் இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் நிறைவாக ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காண்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. தற்காலிகமாக பிரிந்து சென்ற கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சங்கடங்கள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக முடிவதோடு மட்டுமல்லாது வருமானம், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் களைந்து முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக
சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற விஷயங்கள்ல கூட இந்த தருணத்தில் அனுகூலமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து 7ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கும். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் 100% உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. இதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் அனுகூலமற்று இருக்கக்கூடிய சந்தை நிலவரம், நியாயமற்ற கடுமையான போட்டிகள், நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறைவு, மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் என சாதகமற்று இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே புதிதாக விற்பனை நிலையம் திறத்தல், புதிதாக பல்வேறு வகையான தொழில் சார்ந்த பணிகளை முன்னெடுத்தல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகின்றன. எனவே தாராளமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பொருளாதார ரீதியாக இருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் அமைய போகின்றன. கடந்து வந்த பாதைகளில் இருந்த அனுபவம் என்பது தற்போது வரக்கூடிய பாதைகளை, புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில், திட்டமிடக்கூடிய வகையில் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும். குழப்பமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளை முன்னெடுத்து சிறப்பாக செய்வதற்கான முதன்மையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளை அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. மாணவரின் கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகி கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் இருக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட சுப விரயங்கள் இனிமையாக கைகூடும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கும் காரிய வெற்றி நிறைவாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் முற்றிலும் விலகி வேலனின் அருளால் பல நன்மைகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.